மருதமலை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த நகைச்சுவை காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. காதல் திருமணம் செய்ய பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்துக்கு ஓடி வந்த பெண் கதாபாத்திரத்திடம் ஏட்டு ஏகாம்பரம் விசாரணை நடத்தும் போதுதான் அந்த பெண்ணுக்கு கணவன் இருக்கும் நிலையில் 4 காதலர்களோடு வாழ்ந்து வருவது தெரியும். இறுதியில் முறைப்படி தாலி கட்டிய கணவன் அந்த பெண்ணை அழைத்து செல்வதோடு அந்த நகைச்சுவை காட்சி முடிந்துவிடும். இந்த நகைச்சுவை காட்சியைப் போலவே நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. நெல்லை மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. 30 வயதான இவர் 2 ஆண்டுகளுக்கு முன் கோவையில் ஒரு தனியார் கடையில் வேலை செய்து வந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே கோவையைச் சேர்ந்த 24 வயதான ஆனந்தி என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்திக்கு ஏற்கனவே 3 திருமணங்கள் நடந்துள்ளது. 2 குழந்தைகளும் உள்ளனர். 3 கணவர்களையும் 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு ஆனந்தி மூர்த்தியை 4ஆவதாக காதலித்திருக்கிறார். இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடிவு செய்திருக்கிறார்கள். 1 வருடத்துக்கு முன்பு மூர்த்தி ஆனந்தியை தனது சொந்த ஊரான நெல்லை மேலப்பாளையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் 6 மாதத்திற்கு முன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆனந்திக்கு நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த 24 வயதான செல்வம் என்ற இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி 4ஆவது கணவரான மூர்த்தியை கைவிட்டுவிட்டு 5ஆவதாக செல்வத்தோடு காதல் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். இருவரும் 5 மாதங்களாக பேட்டி காலனி பகுதியில் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் செல்வம் ஆனந்தியை சரிவர கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆனந்தி சம்பவத்தன்று இரவு தனது 4ஆவது கணவரான மூர்த்திக்கு போன் செய்து தனக்கு பிரியாணி மற்றும் மது வாங்கிக் கொண்டு செல்வத்தின் வீட்டுக்கு வருமாறு கூறியிருக்கிறார். பிரிந்து சென்ற காதலியின் குரலை கேட்டு குஷியான மூர்த்தி ஆசையாக பிரியாணி மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு ஆனந்தியின் வீட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் ஆனந்தியும் 5ஆவது கணவரான செல்வமும் ஒன்றாக இருந்துள்ளனர். இதை பார்த்த மூர்த்தி ஆத்திரமடைந்திருக்கிறார். மனைவிக்காக வாங்கி வந்த மதுபாட்டிலை குடித்துவிட்டு அதில் மண்ணெண்ணெயை நிரப்பி பற்ற வைத்து செல்வத்தின் வீட்டு முன் வீசி தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.